ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே பாலை வச்சு பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 லிட்ரு பசும்பாலை எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஒரு வெசலில் ஷிஃப்ட் பண்ணி அதை இண்டக்ஷனில் வச்சு இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பால் நல்லா பொங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க விடுறோம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம லெமன் இல்லாட்டினா வினிகரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பால் வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். பாருங்கள், கொதிச்சு வருது. இப்போ லெமன் வந்து பெரிய லெமனாக இருந்தால் ஒரு பெரிய லெமன் போதும். சின்ன லெமன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணுறதுனால அதே மூடியில் வந்து 3 ஸ்பூன் வினிகர் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பால் வந்து திரைய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திரைய ஆரம்பிக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பால் வந்து தெரிஞ்சிருக்கு. அது நல்லா கட்டி கட்டியாக ஆகணும். அப்போ தான் வந்து பன்னீர் செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், அது வந்திருக்கிறது நல்லா தெரியுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சிடுறோம். அதுக்கு மேலே வடிகட்டுறதுக்கு ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் கிளாத்தை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, பன்னீரில் இருக்க அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ஊற்றும் போது அந்த தண்ணியெல்லாம் கீழே கம்ப்ளீட்டாக இறங்கிரும். அந்த பன்னீர் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறணும். அந்த பன்னீரில் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துக்கிறணும். ஸோ பாருங்கள், நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. அந்த ஒயிட் கிளாத்தை பாருங்கள், நல்லா அமுக்கி அமுக்கி விடுறோம். ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கீழே இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். இன்னும் வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்காது. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் ஒரு வெயிட் ஆட் பண்ணுறோம். சின்ன உரலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக கீழே இறங்கிரும். நம்மளுக்கு பன்னீர் வந்து கிளியராக வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த துணி எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பன்னீரோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கிளாத்தை ரிமூவ் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பன்னீர். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்யூபாக நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக எப்படி கடையில் வாங்குகிறோமோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்லைஸாக க்யூபாக பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.